ஓம் நம சிவாய. சிவபெருமானின் கருணையை பெற அனைத்து தோஷங்களையும் நீக்க பிரதோஷ விரதம் மிகவும் முக்கியமானது. இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், இதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன, முழு விவரத்துடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் சிவபெருமானை வழிபட ஒரு முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் சிவன், பார்வதி மற்றும் நந்திகேசருடன் மகிழ்ச்சியாக காட்சி தருகிறார். இதை சந்தியா காலம் என்றும் அழைக்கலாம். இந்த நேரத்தில் வழிபடுவதன் மூலம் வாழ்வில் சகல நன்மைகளும் கிடைக்கும். பிரதோஷ விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? காலையில் எழுந்தவுடன் நீராடி பசுமை நிற துணி அணிந்து சிவனை தரிசிக்கலாம். வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடை அணிவது நல்லது. சிவனுக்கு அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய் ஜெபம் செய்ய வேண்டும். விரதம் விதிமுறைகள்: பூரண விரதம் இருப்பது சிறந்தது. ஆனால் முடியாவிட்டால் பால், பழங்கள், தேன் போன்றவற்றை உட்கொள்ளலாம். அலங்கார தீபம் ஏற்றி திரியம்பகம் மந்திரம் அல்லது சிவன் அஷ்டோத்திரம் சொல்லலாம். 2025 2 பிரதோஷங்கள் வருகின்றன. 10 ஏப்ரல் 2025 வியாழன், 25 ஏப்ரல் 2025 வெள்ளி. கோவிலில் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம், தீபம் ஏற்றுதல், நந்திசேகரனை வலம் வருதல் ஆகியவற்றை செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலேயே சிவனை தரிசித்து பூஜை செய்யலாம். விரத பலன்கள்: கடன்கள் தீர்ந்து வாழ்க்கையில் செல்வம் பெருகும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரதோஷ விரதம் சிவபெருமானின் அருளை பெற ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த விரதத்தை அனுஷ்டிக்க நீங்கள் இந்த வீடியோவில் கூறிய குறிப்புகளை பயன்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.